ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போட்ஸ்வானால பொங்கல் செலிப்ரேஷன் அதனால போயிட்டு இருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கையோ. ஆஃப்ரிக்காவில் பொட்ஸ்வானா கண்ட்ரியில் நாங்கள் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இப்போ தாங்க நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஏன் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோன்னா, இல்லை இந்தியா போயிருந்தாங்க, எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. சண்டே அன்றைக்கும் ரோடில் இருக்கிற புல்லெல்லாம் கட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நாங்கள் ஸ்கூலில் தாங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோங்கிறத வந்து இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ட்ரன்ஸில் 2 வாழை மரம் வச்சுருந்தாங்க. இதுதாங்க பொட்ஸ்வானா தமிழ் அசோசியேஷன் பேனர். விறகு, அதுக்கப்புறம் பெரிய கரும்பு, மஞ்சள் கிழங்கு செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. நைட்டே கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தால் மழை வந்துடுச்சு. மறுபடியும் எல்லாம் கலைஞ்சதுனால மறுபடியும் காலையில் வந்து கோலம் போட்டாங்க. பொங்கல் செய்கிறதுக்கான அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சைடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ட்ராப் வந்து நாங்கள் பட்டு சாரி யூஸ் பண்ணியிருப்போம். பொங்கல் பானையும் வந்துடுச்சு. பானைக்கு மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கிழங்கு எல்லாம் வச்சு பானையை ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஊர் கோயிலில் எப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைப்போமோ அது மாதிரி இங்கே ஒரே பானையில் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பொங்கல் சட்டி சூரிய பகவானுக்குலாம் ஆரத்தி காட்டி பொங்கல் ரெடி ஆகிற டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோங்கிறத பார்க்கலாம். ஒரு சைடு பெரியவங்களாம் பழைய பாட்டு போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களாம் இன்னொரு சைடு விளையாண்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாரும் ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணியிருந்தாங்க. பட்டு பாவாடை, டி-ஷர்ட்டு, சாரின்னு பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு சைடு நாங்கள் எங்கள் கைவண்ணத்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். இதுதாங்க நான் போட்ட கோலம். இதுக்குள்ளே பொங்கல் பொங்கி அரிசி போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சைடு. அதுக்குள்ளே நாங்களும் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து என் ஃப்ரெண்டு போட்டது, இது என்னோடது. இன்னொரு சைடு குழந்தைங்கள்லாம் கலர் பொடியை வச்சுட்டு அழகாக கலர் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் போட்டியெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக நாங்களும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். உரி அடிக்கிறதுக்கு பானைக்கு பதிலாக நாங்கள் அட்டைப்பெட்டியை தொங்க விட்டு குழந்தைங்கள்லாம் வந்து அடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக் சேர், லேடிஸ்க்கான மியூசிக் சேர் ஆரம்பிச்சிருச்சு. இதில் நாங்கள்லாம் வந்து எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். இன்னொரு சைடு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. சாதம், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், உளுந்து வடை, பொங்கல், கத்திரிக்காய் தொக்கு, கேரட் பொரியல், அப்பளம். இதுதாங்க பொங்கல் ஸ்பெஷல் லஞ்சு. இப்படிதாங்க நாங்கள் போட்ஸ்வானால பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். இதே ஆஃப்ரிக்காவை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.